காயத்ரி பெட்டி படுக்கையோட நிலா கூட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி என்ன சொல்லி காயத்ரிய கூட்டிட்டு வந்திருப்பாங்க நிலா அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில சொல்றேன். வீடியோவ முழுசா பாருங்க. நிலா சோழன் கிட்ட நீங்க பண்ணதுதாங்க சரி. நீங்க லவ் பண்றது எந்த தப்புமே கிடையாது. பாவம் அந்த பொண்ணு இன்ன வரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ தெரியல. நீங்க போய் தாராளமா சொல்லுங்க. இது வந்து ஃபேக் மேரேஜ். எனக்கும் நிலாவுக்கும் நடந்தது கல்யாணமே கிடையாது. நீங்க வேணா நிலாட்ட வந்து கேட்டு பாருங்க. டிவோர்ஸ் கூட கொஞ்சம் நாள்ல கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்ல. நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தாராளமா லவ் பண்ணுங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆமா, நீங்க போய் சொன்னா கூட அவங்க கொஞ்சம் டவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. பேசாம நானே போய் சொல்லிர்றேன். நான் போய் சொன்னா தான் அவங்களுக்கு டக்குன்னு நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிலா நானே போய் கூட்டிட்டு வந்து உங்க கூட சேர்த்து வைக்கிறேன். வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துர்றேன். அதுக்கப்புறம் அவங்க இங்கேயே இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கட்டும். அத அவங்க முடிவு பண்ணட்டும். அவங்களுக்கு நான் போனா தானே கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, "பல்லவா நீயும் வாடா" அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஏங்க ஏங்க நில்லுங்க, நில்லுங்கன்னு சோழன் நிறுத்துறாரு. இல்லங்க நான் சொன்னா தான் கரெக்ட்டா இருக்கும். நான் சொன்னா உடனே நம்பிருவாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் உங்க மேல சந்தேகமே வராது. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்களும் காயும் ஒண்ணா சேர்றது என் கையில, என் பொறுப்பு அப்படின்னு அவங்க சொல்றப்போ, எல்லாரும் பதறி போய் இவங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. சோழன் என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பி போய் அப்படியே கதவு பிடிச்சுட்டு நிக்கிறாரு. அந்த நேரத்துல கரெக்ட்டா நிலா எல்லாரையும் கூப்பிட்டு இது சும்மா ட்ராமா தான் என் கூட சேர்ந்து நடிங்க. நிஜம் கிடையாது அப்படின்னு சேரன்கிட்டயும் மத்தவங்கள்ட்டயும் சிக்னல் காமிக்கிறாங்க. அப்பதான் அவங்க எல்லாருக்குமே ரிலீஃப் ஆவுது. சேரனும் "என்னப்பா என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. "சும்மாண்ணே விளையாட்டுக்கு. நான் சொல்றது எல்லாத்துக்குமே ஆமா, ஆமான்னு மட்டும் சொல்லுங்க போதும்" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எல்லாரும் பிளான்ல ஒண்ணா சேர்றாங்க. சோழன் "ஐயோ! இருங்க, இருங்கன்னு" சொல்ல சொல்ல "பல்லவா வா போய் நம்ம காயத்ரிய கூட்டிட்டு வரலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட ஸ்கூட்டில கிளம்புறாங்க. "என்னண்ணே எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நிறுத்துங்க, தடுத்து நிறுத்துங்கன்னு" சொல்றப்ப, "நீனா தானடா தேடிக்கிட்ட? நிலா சொல்றது கரெக்ட்டு தான். நீயும் காயத்ரியும் தானே லவ் பண்ணீங்க?" அப்படின்னு சேரன் சொல்றாரு. "நான் எங்கண்ணே லவ் பண்ணேன்? ஏண்ணே திரும்ப திரும்ப அத சொல்ற? நான் வந்து நிலாவ வெறுப்பேத்துறதுக்காக தான் பண்ணேன். அதனால இப்படி ஆயிடுச்சு." அப்படின்னு அவர் சொல்ல, "இது என்ன சினிமாவா? சினிமால தான் இந்த மாரிலாம் நடக்கும். நீ சொல்ற மாதிரி. ஆனா, உன் நிஜ வாழ்க்கையில நீ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க. உன் வாழ்க்கைடா! யோசிச்சு பாரு" அப்படின்னு சேரன் அட்வைஸ் பண்றாரு. அதுக்குள்ள நிலாவும், பல்லவனும் ஸ்கூட்டில கிளம்பிட்டாங்க. போற வழியிலேயே ஸ்கூட்டிய நிப்பாட்டி பல்லவன் நிலா கிட்ட, "அண்ணி நம்ம நிஜமா காயத்ரி வீட்டுக்கு தான போறோமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாடா, அங்க தான் போறோம். அத தானே சொல்லிட்டு வந்தேன்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "இல்ல அண்ணி, இப்போ உடனே கூட்டிட்டு வந்துருவோமா?" அப்படின்னு அவங்க கேட்குறாரு. "ஏன்? எனக்கு வேற வேலை இல்லையா? ஊர்ல இருக்கவங்க எல்லார்ட்டயும் உங்க அண்ணன் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் உங்க அண்ணன் கூட சேர்த்து வைக்கிறது தான் எனக்கு வேலையா? எனக்கு வேற வேலை இல்ல" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "அப்புறம் நீங்க தானே அண்ணி சொன்னீங்க, காயத்ரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறோம் அப்படின்னு" அப்படின்னு சொல்றாரு. "நம்ம காயத்ரி வீட்டுக்கு தான் போறோம். ஆனா நம்ம கூட்டிட்டு வர போகல. நீ வண்டி எடு" அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறாங்க. "என்ன நீ குழப்புறீங்க இப்படி?" அப்படின்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல பல்லவா, உனக்கே தெரியும் வா" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வண்டியில ஏறி கிளம்பி போறாங்க. சோழன் வீட்ல பயந்துகிட்டு இருக்காரு. "என்ன நிஜமாவுமே காயத்ரி வீட்டுக்கு வந்துருவாளா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீ போயிருந்தா கூட அது வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனா நிலா போய் கூப்பிட போயிருக்கிறதுனால கண்டிப்பா மனசு மாரி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துரும். ஏன்னா நேத்தே அந்த பொண்ணு இங்க வந்துட்டு போமாட்டேன்னு சொன்னுச்சு. இப்போ உனக்கு கல்யாணம் ஆகல, இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா கிளம்பி வந்துரும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஐயய்யோ! இப்ப என்னண்ணே பண்றது? நான் உண்மைய சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? என்ன பண்றது?" அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. "இதெல்லாம் நீனா தேடிட்டது தானடா! இதுக்கப்புறம் நீலாம் ஏன் இந்த வீட்ல இருக்கணும் சொல்லு? உனக்குன்னு ஒரு ஒய்ஃப் வீட்டுக்கு வரப்போறாங்க. ஆல்ரெடி இங்க 4 எரும மாடு இருக்கும். சாரி, வெளியில இருக்கதையும் சேர்த்து 5 எரும மாடு இருக்க வீட்ல. அவங்க ஏன் தேவையில்லாம இங்க இருக்கணும்? அதனால நிலா கண்டிப்பா கிளம்பி போறாங்க" அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க, வெளியிலேருந்து நடேசன் செருப்ப தூக்கி உள்ள விட்டு எறியிறாரு. "ஏன்டா எரும மாடுன்னா நீங்கலாம் தான்டா எரும மாடு. என்ன ஏன்டா வம்பிழுக்குறீங்க? பேசாம இருங்க. என் வாய கிளறாதீங்க காலையிலேயே. நான்சென்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து செருப்ப தூக்கிக்கிட்டு திரும்ப போயிடுறாரு. இதுக்கு நடுவுல ஆல்ரெடி காயத்ரி கதவ தொறக்காம இருக்காங்க. அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா? இல்ல ஏதாவது மருந்து சாப்பிட்டாங்களா? டேப்லெட் போட்டுக்கிட்டாங்களா? எதுவுமே தெரியல. நிலாவும், பல்லவனும் போய் தான் கதவ தொறக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி அவங்க வீட்ல இருக்காங்க. நிலாவ கதவ தட்டி தட்டி பார்க்குறாங்க. ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க. ஆனா ஃபோனையும் எடுக்கல. கதவையும் தொறக்காம இருக்காங்க. பல்லவனும், நிலாவும் போனோனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து, "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? வெளியில போங்க" அப்படின்னு தொரத்துறாங்க. நிலா "கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்க வந்து காயத்ரிட்ட
பேச தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவரு சொல்ல, "நீங்க என்ன பேச போறீங்க? உங்க ஹஸ்பண்ட் வந்து இப்படிதான் ஊர் மேய விட்டுட்டு உட்காந்துருப்பீங்களா?" அப்படின்னு அசிங்கமா எல்லாருமே கேட்குறாங்க. "இங்க பாருங்க வார்த்தைய அளந்து பேசுங்க. நான் காயத்ரிட்ட பேசிட்டு நான் போய்க்கிறேன். உங்க வேலைய பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க போயிட்டு காயத்ரி கதவ தட்டுறாங்க. "காயத்ரி நான் நிலா வந்திருக்கேன். சோழனோட ஒய்ஃபு கதவ தொற" அப்படின்னு தட்டுறாங்க. அப்பயும் காயத்ரி கதவ தொறக்கவே இல்ல. திரும்ப திரும்ப காயத்ரி தொறங்க தொறங்க அப்படின்னு சொல்லி நிலா கத்திக்கிட்டே இருக்காங்க. "உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லணும். எங்களுக்கு நடந்தது உண்மையான மேரேஜ் இல்ல. ப்ளீஸ் கதவ தொறங்க" அப்படின்னு சொன்னதும் வந்து காயத்ரி கதவ தொறக்குறாங்க. எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "பரவால்ல நல்லா தான் இருக்கா" அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலீஃபும் ஆகுறாங்க. கதவ தொறந்த காயத்ரி அடுத்த வார்த்தை எதுவுமே கேட்காம, "என்ன சொன்னீங்க? உங்களுக்கும் சோழனுக்கும் நடந்தது நிஜமான மேரேஜ் இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம், "ஆமாங்க. நான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரிய நிலா ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. பல்லவன், "நீ வெளியிலயே இரு. நான் பேசிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மட்டும் ரூம்குள்ள போய் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ரூம் கதவ தொறந்து பார்த்தா, காயத்ரி ஃபுல்லா கிளம்பி ரெடியாகி சூட்கேஸோட நிக்கிறாங்க. நிலா சிரிச்சுக்கிட்டே காயத்ரியோட வெளியில வராங்க. பல்லவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா நடக்குது. என்ன ஆச்சுன்னே தெரியலையே! என்ன நடக்குது இங்கன்னு புரியாம நின்னுகிட்டு இருந்த அவரு, நிலா வந்ததும், "என்னாச்சு அண்ணி? என்ன கிளம்பியிருக்காங்க? நீங்க தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னீங்களே! என்ன அது?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பல்லவா! வா வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "என்ன வீட்டுக்கு போணுமா? அண்ணி நீங்க கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, என்ன அண்ணி பண்றீங்க?" அப்படின்னு பல்லவன் குழம்பி போய் நிக்கிறாரு. "நீ வா பல்லவா! நான் அப்புறமா சொல்றேன்." அப்படின்னு சொன்னதும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், "ஏய் எங்கடி போற? இவங்க சொன்னத நம்பி நீயும் கிளம்பி போறியா? உன் வாழ்க்கைய நீயே நாசமாக்கிக்காத." அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அட்வைஸ் பண்றாங்க. அது எல்லாத்தையும், "ஏய் எனக்கு தெரியும். நீங்க பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி, நிலா கூட கிளம்பி போறாங்க. "பல்லவா நீ ஸ்கூட்டில வந்துரு. நாங்க 2 பேரும் ஆட்டோல வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும், காயத்ரியும் ஆட்டோல கிளம்பி வராங்க. பல்லவன் முன்னாடியே ஸ்கூட்டில போய் வீட்ல போச்சு, எல்லாமே போச்சு. அண்ணி நம்மகிட்ட ட்ராமான்னு தானே சொன்னாங்க. ஆனா, இப்ப நிஜமாவுமே காயத்ரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த காயத்ரி சூட்கேஸ்ல எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இப்ப 2 பேரும் ஆட்டோல கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னு வீட்ல சொல்ல, சேரனுக்கும் பாண்டிக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்னா, அது நாடகம் தானே சொன்னுச்சு. நிலா ஏன் இப்படி பண்ணுது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோழன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க 2 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும், ஐயோ! இப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ரொம்ப குழம்பி போயிருக்காரு. வீட்ல வந்து இறங்குறாங்க காயத்ரியும், நிலாவும். நிலா வாங்க வாங்கன்னு சிரிச்ச முகத்தோட காயத்ரிய உள்ள கூட்டிட்டு வர, நடே சொன்னும் ஒண்ணும் புரியாம பார்த்துக்கிட்டு இருக்காரு. காயத்ரியும் சிரிச்சுக்கிட்டே உள்ள வராங்க. உள்ள வந்த காயத்ரி, "எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்க. நிலா இப்ப தான் சொன்னாங்க. சாரி நான் உங்கள தப்பா நெனச்சுட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து உங்கள ரொம்ப திட்டிட்டாங்க. அதுக்கும் மன்னிச்சுருங்க. இனிமே இந்த மாரிலாம் நடக்காது. நான் கண்டிப்பா உங்கள இனிமே புரிஞ்சுக்குவேன். என்ன மன்னிச்சுருங்க." அப்படின்னு சொல்றாங்க. சோழனா ஒண்ணுமே புரியாம, "இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு புரியாம நிக்கிறாரு. நிலாவும், "ஆமாங்க நான் எல்லாத்தையுமே சொல்றேன். உங்களுக்கும் எனக்கும் நடந்தது ஃபேக் மேரேஜு. அதனால உங்களுக்கு கல்யாணமே ஆகலன்றது தான் உண்ம. சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைச்சிரும். அதுவரைக்கும் நீங்க சந்தோஷமா இங்க சோழன் கூட இருக்கலாம்." அப்படின்னு சொல்லி நான் தாங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க 2 பேரும் என்னால கஷ்டப்பட வேணாம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடுறாங்க. ஆனா 2 பேரும் ரூம்குள்ள போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிலா எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. இது மாரி ஃபேக் மேரேஜ் தான் எங்களுக்கு நடந்துச்சு. அதனால தான் நாங்க வந்து இங்க இருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் எல்லாருமே எனக்கு புடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணேன். நடுவுல கூட ஹாஸ்டல் போலான்லாம் டிசைட் பண்ணி போனேன். ஆனா இவங்களலாம் மீறி என்னால முடியல. ரொம்ப லேட்டரா தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். நான் வந்து சோழன லவ் பண்றேன் அப்படின்னு. கோச்சுக்காதீங்க. சோழன் வந்து என்னைய லவ் பண்றாருன்னு தான் நானும் நெனைக்கிறேன். நானும் அவர லவ் பண்ண இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால நீ தான் ஹெல்ப் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி காயத்ரிட்ட கேட்டுருக்காங்க. "உன்கிட்ட பேசினது கூட என்னைய வெறுப்பேத்துறதுக்காக தான் அவரு இந்த மாரி பண்ணி இந்த மாரி மாட்டியிருக்காரு. நீங்க தப்பா நெனச்சுக்காதீங்க. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்க 2 பேரும் சேர்றதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி நிலா காயத்ரிட்ட ஹெல்ப் கேட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம, "இந்த மாதிரி உன்ன ஏமாத்துனாங்கல்ல, நீயும் அவங்களுக்கு பழி வாங்க வேணாமா? அதனால வீட்டுக்கு வந்து நீயும் அவங்கள எந்த அளவுக்கு நீ வந்து அவங்கள லவ் பண்ற அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணு. அப்பதான் அவங்க திருந்துவாங்க." அப்படின்னு சொல்லி காயத்ரிட்ட கேட்குறாங்க. காயத்ரியும் 2கே கிட்டு தானே. நிலா சொல்றது எல்லாத்தையும் ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு நிலாவோட கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுதான் அங்க ரூம்குள்ள நடந்துச்சு. இது எதுவுமே புரியாம சோழனும், வீட்ல இருக்கவங்களும் குழம்பி போய் நிக்கிறாங்க. சோழன் அதுக்கப்புறம் கிளம்பி வேலைக்கு போனதுக்கப்புறம் எல்லாரும் நிலாட்ட என்னாச்சு, என்னாச்சுன்னு கேட்க, அப்புறம் நிலாவும், காயத்ரியும் நடந்தது எல்லாத்தையும் வீட்ல இருக்கவங்கள்ட்ட சொல்றாங்க. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமாவுது. பரவாயில்லையே!
இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கீங்க? சோழனுக்கு இது தேவதான். அனுபவிக்கட்டும்." அப்படின்னு சொல்லி, "இனிமே நம்ம வீடு ரொம்ப ஜாலியா இருக்க போது." அப்படின்னு பல்லவனுக்கா ஒரே சந்தோஷமா இருக்கு. சரி, அப்ப நான் எங்க தங்கட்டும்? நான் சோழன் கூட அந்த ரூம்லயே தங்கிக்கவா? அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்குறாங்க. நிலா உடனே ஷாக் ஆகி, "ஆ! எம்மா உன்ன நான் நடிக்க தான் கூட்டிட்டு வந்தேன். மறந்துட்டியா? சோழன் ஹால்ல தான் தூங்குவாரு. நீ மட்டும் வேணா என் கூட தூங்கு. நான் உள்ள தனியா தான் தூங்குவேன். நீ என் கூட தூங்கிக்கலாம்." அப்படின்னு நிலா சொல்றாங்க. அதுக்கு காயத்ரி, "உங்க கூட தூங்குனா டவுட் வந்துராதா ஊருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதுவும் சரிதான்." அப்படின்னு சொல்லிட்டு, "ஆப்போசிட் ரூமும் சும்மா தானே இருக்கு. அந்த ரூம்ல நீ தூங்கு. இந்த ரூம்ல நான் தூங்குறேன்." அப்படின்னு டிசைட் பண்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் சோழனுக்கு வீட்டுக்கு வரவே பயங்கரமா இருக்கு. ஐயோ! வீட்டுக்கு போலாமா என்னமான்னு அவருக்கு வயித்துல புளிய கரைச்சுக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்தா காயத்ரி காஃபி போட்டு குடுக்குறாங்க. அவர கவனிச்சுக்கிறாங்க. அவங்க திரும்ப பாசமழையா பொழியிறாங்க. இதுல என்ன பண்ண போறாரு அப்படின்னு மண்டை குழம்பி போய் அவரு உட்காந்துருக்க. இன்னி எபிசோடு முடியுதுங்க. அடுத்தடுத்து காயத்ரியும், சோழனும், நிலா 3 பேருக்கும் நடுவுல பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது. கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.